ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 36 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் தள்ளி விடாமல் பாருங்கள். ஒவ்வொன்றும் நுணுக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா மக்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் நம்ம டைலரிங் ஷாப்பில் தான் இந்த ப்ளவுஸ் தைச்சதுங்க. அதனால் ஃப்ரண்ட்டு ஒரு சைடு மாத்திரம் நம்ம பார்த்தா போதுங்க. 9 இன்ச்சு இருக்குங்க. நீங்கள் வேறு அளவு ஜாக்கெட்டுனா ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாமே நீங்கள் அளந்து பாருங்கள். கீழ்ப்பக்கம் அந்த ரா எட்ஜை ஸ்ட்ரைட்டாக கண்டிப்பாக எல் ஸ்கேல் வச்சு தான் மார்க் பண்ணணும். அப்புறம் கீழேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. 1.5 இன்ச்சுக்கும் அப்படியே எல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ஒரு கோடு போட்டுருங்க. அடுத்தது பாருங்க, இப்போ இந்த இடுப்பு சுற்றளவு, அதாவது வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 31 இன்ச் வருதுங்க. ஃப்ரண்ட் சைடு அந்த ஐப்பட்டியை நம்ம அளவு எடுக்கக்கூடாதுங்க, அதை கவனிச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ 31 இன்ச்சை 4 டிவைட் பண்ணானா 7.25 வருதுங்க. 7.25 கூட நீங்கள் ஒரு இன்ச்சு டாட்டுக்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 10.25 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அப்புறம் பாருங்கள், செஸ்ட் ரவுண்ட் ஒரு சைடு மட்டும் 9 இன்ச்சு நம்மளுக்கு இருக்குங்க. அதை 4 பெருக்குனானா 36 இன்ச்சு கிடைக்குதுங்க. சரிங்களா? இப்போ 36 இன்ச்சை 4 டிவைட் பண்ணானா 9 இன்ச்சு வருதுங்களா? அந்த 9 இன்ச்சு கூட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் நீங்கள் ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். டோட்டலாக நம்மளுக்கு 11.5 இன்ச்சு வருதுங்க. சரிங்களா? 11.5 இன்ச்சு நீங்கள் மேல் பக்கத்தில் மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவு நீங்கள் மார்க் பண்ணி முடித்த பின்னாடி இதுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஜாக்கெட்டுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 14 இன்ச்சு நம்ம ஃபினிஷிங் அளவு இருக்குங்க. நீங்கள் அந்த 14 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 14.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. கண்டிப்பாக எந்த கோடு போட்டாலும் நீங்கள் எல் ஸ்கேல் வச்சு கோடு போட்டானா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மார்பு சுற்றளவு இருக்கு இல்லைங்களா? மார்பு சுற்றளவு நம்ம 36 4 டிவைட் பண்ணுங்கள். 4 டிவைட் பண்ணானா நம்மளுக்கு 9 இன்ச்சு கிடைக்குங்க. சரிங்களா? இந்த 9 இன்ச்சு கூட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? அந்த அளவுகளெல்லாம் கீழே நோட் பண்ணி எழுதிக்கிங்க. நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது மார்பு சுற்றளவு நம்ம 9 இன்ச்சுங்க. சரிங்களா? இந்த 9 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணனா 9.5 இன்ச்சு வருதுங்க. சரிங்களா? இந்த 9.5 இன்ச்சை அப்படியே 2 டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? 2 டிவைட் பண்ணானா 4.25 இன்ச்சு வருங்க. சரிங்களா? இப்போது இந்த 4.25 இன்ச்சு தான் நம்ம சென்டரில் கிரீஸ் லைனாக மார்க் பண்ண போகிறோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அது கூட ஒரு 1/2 இன்ச்சு தான் ப்ளஸ் பண்ணியிருக்கு. 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு 9.5 இன்ச்சு வரும். 9.5 இன்ச்சிலேருந்து தான் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. 4.25 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள், 7.25 கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணானா 8.25 இன்ச்சு வரும். பாருங்கள், அந்த 8.25 இன்ச்சை 2 டிவைட் பண்ணுங்கள். 4.1 பாயிண்ட் வருங்க. 4.1 பாயிண்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் இந்த கோடு கொஞ்சம் கிராஸாக தான் வரும். அது பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே
கோடு போட்டுருங்க. இப்போது ஷோல்டர் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஷோல்டர் அகலம் வந்து 2.25 இன்ச்சு இருக்குங்க. சரிங்களா? 2.25 இன்ச்சு கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்க. பாருங்க 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணானா 3.25 இன்ச்சு வருங்க. இந்த 3.25 இன்ச்சை வந்து இந்த கிரீஸ் லைன்லேருந்து டிவைட் பண்ணி வச்சிருங்க. சரிங்களா? அப்போ வந்து ஒரு பக்கத்துக்கு 1.6 வருங்க. சரிங்களா? 1 இன்ச்சு மேலே 6 பாயிண்ட் வருங்க. சரிங்களா? அப்போது 3.1 நம்ம நெக் அகலம் கிடைக்குங்க மீதி. சரிங்களா? மீதி வந்து பாருங்கள் 3.1 பாயிண்ட் கிடைக்கும். கீழையும் அப்படியே 3.1 பாயிண்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ஜாக்கெட்டில் வந்து பேக் சைடு வந்து அந்த லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சரிங்களா? 5.5 இன்ச்சு இருக்குங்க. அது கூட ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 5.25 இன்ச்சு கீழே இருந்து மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ வந்து நெக்குடைய உயரம் நம்மளுக்கு கிடச்சிருங்க. சரிங்களா? அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு அதுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அகலமாக மார்க் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வந்து இந்த பேக் சைடு வந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் அழகாக ப்ராடாக வருங்க. அதனால் 1/2 இன்ச்சு கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கோம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நம்ம அந்த 3 இன்ச்சுக்குள்ளேயே நீங்கள் ரவுண்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ வந்து 6.5 இன்ச்சு வருதுங்க. ஷோல்டர் அகலம் வந்து 6.5 இன்ச்சு வருதுங்க. அந்த 6.5 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணுங்கள். பாருங்கள் எண்டில் அதே மாதிரி கீழே மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இப்போ பாருங்கள் இப்போது ஆம்போல் அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. சரிங்களா? பாருங்கள் கையுடைய அகலம் வந்து 7 இன்ச்சு வருதுங்க. அதே மாதிரி ஆம்போல் அகலம் வந்து 8 இன்ச்சு வருங்க. சரிங்களா? இப்போ வந்து ஆம்போல் அகலம் நம்மளுக்கு வந்து 8 இன்ச்சுன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் மேலே ஷோல்டர்லேருந்து அப்படியே கிராஸாக வச்சு எவ்வளோ 8 இன்ச்சுக்கு எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? மேலே ஷோல்டர்லேருந்து அப்படியே கிராஸாக வச்சு 8 இன்ச்சுக்கு எங்கே வருதோ நம்ம ஆம்போல் அகலம் எவ்வளவோ அந்த அகலத்தையே வச்சு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் மேலேருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அளந்து பாருங்கள் 6.5 இன்ச்சு கிடைக்கும். சரிங்களா? 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். 6.5 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணி இந்த ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த 6.5 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா? 6.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு அதை 2ஆக டிவைட் பண்ணானா 3 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த சைடும் நீங்கள் 3 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. 2 சைடு 3 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் ஆம்போல் ஸ்கேலில் அப்படியே ரவுண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் கையிலேயே ரவுண்ட் பண்ணாலும் சரி, உங்கள் விருப்பங்க. பாருங்கள் இப்போது எண்டுலேருந்து 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணுறாங்க. எதுக்காகன்னா பாருங்கள் இது லோவர் நெக்குன்றதுனால பாருங்கள் கொஞ்சம் கீழே வர வர நம்மளுக்கு துணி கொஞ்சம் அதிகமாகுங்க. அதனால் 1/4 இன்ச்சு இந்த எண்டில் ஒரு 1/4 இன்ச்சு கம்மி பண்ணுங்க. சரிங்களா? அந்த 1/4 இன்ச்சில் கம்மி பண்ணிவிட்டு அதே அந்த 1/4 இன்ச்சு கம்மி பண்ண அளவுக்கே பாருங்கள் 8 இன்ச்சுக்கு கிடைக்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. பாருங்கள் இப்போ வந்து அளந்து பாருங்கள். அங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே கரெக்டாக டிச்சிங் மார்க்கில் நீங்கள் அளந்து பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு 8 இன்ச்சு கிடைக்குங்க. பாருங்கள் கரெக்டாக 1 mm கூட மாறாமல் கரெக்டாக 8 இன்ச்சு கிடைக்குங்க. சரிங்களா? இப்போ அளந்து பாருங்கள் இன்னொரு வாட்டி. கரெக்டாக 8 இன்ச்சு கிடைக்குதுங்களா? அவ்வளோதாங்க. இப்போது இது கட்டிங் மார்க் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அடுத்தது கோடு வந்து டிச்சிங் மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது இந்த மார்க் பண்ண இடத்துல தான் நம்மளுக்கு டிச்சிங் வரப்போகுது. இப்போ வந்து இந்த டாட்டுக்காக மார்க் பண்ண போகிறேங்க.
இந்த அளவுகள் எல்லாம் கீழே நோட் பண்ணி எழுதிக்குங்க. சரிங்களா? 7.25 இன்ச்சு கூட 1 இன்ச்சு டாட்டுக்காகவும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் விட்டுருங்க. டோட்டலாக 10.25 இன்ச்சு வருதுங்க. அதை மார்க் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம மார்பு சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, அந்த மார்பு சுற்றளவு வந்து 4ஆக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 9 இன்ச் கிடைக்குது இல்லைங்களா, அந்த 9 இன்ச்சு மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? 1/2 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சு டாட்டுக்காக அகலத்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே டாட்டுக்காக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சுங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி அளவெடுத்து இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்ட் ஃபிட்டிங்காக வருங்க. 1 mm கூட மாறாமல் கரெக்ட் ஃபிட்டிங்காக வரும். உங்களுக்கு வந்து எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஓகே மக்களே, இதுவரை உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுபவர் NSR டைலர். நன்றி மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி மக்களே, நன்றி 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 நன்றி.